ஓம் விநாயகா போற்றி. வணக்கம் அன்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது நட்சத்திர வரிசையில் 2ஆம் நட்சத்திரமான பரணி நட்சத்திரம். பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான் என்பது ஜோதிட பழமொழி. அந்த நட்சத்திரத்தை பற்றி ஒரு விரிவான ஆழமான பார்வைதான் இது. நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பரணி நட்சத்திரம் பத்தி. இந்த நட்சத்திரம் பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஆஹ் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது இந்த 4 நட்சத்திரம். சோ உங்களோட சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அதுதான் வந்து உங்க ஜென்ம நட்சத்திரம். நீங்க பிறந்தப்போ இருந்த நட்சத்திரம் அதுதான் வந்து நீங்க கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணும்போது சொல்ற நட்சத்திரம். அது ரொம்ப முக்கியம். ஆனா அது வந்து உங்களோட மைண்ட், நீங்க வந்து உங்க மனசளவுல என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அது வந்து சொல்லும். சோ உங்களை பார்த்த உடனே நீங்க மைண்ட்ல என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க பார்த்த உடனே எனக்கு தெரியற விஷயம் வந்து உங்க பர்சனாலிட்டி, நீங்க எப்படி பழகுறீங்க, சிரிச்சு பேசுறீங்களா, ரொம்ப குவைட் டைப்பா, அதெல்லாம் வந்து உங்களோட பர்சனாலிட்டி. சோ அதை வந்து நீங்க பாக்குறதுக்கும் உங்களோட லக்னம்ல என்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும். இதை தவிர்த்து நாங்க வந்து கர்மாக்கு இந்த சேனல்ல கொஞ்சம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பாக்குறோம். ஏன்னா சூரியன் தான் உங்களோட ஆத்மகாரகன். இந்த ஆத்மா இந்த உடல்ல ஏன் பிறந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆன காரகன். அதை தவிர்த்து ஆத்மகாரகன்னு ஒரு கிரகம் இருக்கு எல்லா கட்டத்திலையும். சோ எல்லா கிரகமும் 0 டிகிரிஸ் டு 30 டிகிரிஸ்குள்ள விழும். ஸோ 30 டிகிரிஸ், தட் இஸ் அந்த மேக்சிமம் டிகிரிஸ்ல எந்த பிளானட் இருக்கோ, லைக் 28 29 அந்த வகையில எந்த பிளானட் இருக்கோ அதுதான் உங்களோட ஆத்மகாரகன். ஸோ இந்த ஆத்மகாரகனுக்கும் உங்க லைஃப்ல ஒரு அஜெண்டா இருக்கு, ஒரு ஒரு பாடம் இருக்கு. அது சொல்ற பாடம் ஒண்ணு கார்மிக்லி. ஸோ அதுவும் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். இதை தவிர்த்து உங்களோட கட்டத்துல எங்கெல்லாம் கிரகங்கள் இருக்கோ அதோட நட்சத்திரங்கள் எல்லாமே முக்கியம்தான். பட் ஒரு பிகினர் லெவல்ல இருக்கிறதுக்கு இந்த 4 நட்சத்திரத்தையும் நீங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஸோ இந்த 4 நட்சத்திரத்திலையும் பரணி நட்சத்திரம் வந்துச்சுன்னா அதுக்கான பலன் இதுல வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இந்த முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் அஸ்வினில, இந்த 27 நட்சத்திரத்தையும் வந்து நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் பல்வேறு கட்டங்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கட்டங்களையும் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தை வச்சு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வகையில வந்து பரணி நட்சத்திரம் வந்து ஒரு குழந்தைக்கு 1 வயசு ஆனதுக்கு அப்புறம் தாய்ப்பால் மட்டுமே குடிச்சிட்டு இருந்த குழந்தை வந்து அதுக்கு பல்லு முளைச்சு அதோட உணவு பழக்கங்கள் மாறி ஒரு விதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அது கோ த்ரூ பண்ணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து நோ சொல்ற, வேண்டாம் அப்படின்னு சொல்ற எபிலிட்டியும் வரும். ஸோ இதுதான் வந்து பரணி நட்சத்திரத்தை குறிக்கும். எது வேணும் வேண்டாம் அப்படின்னு அந்த எக்ஸ்ட்ரீம், இது எனக்கு ரொம்ப வேணும் இது ரொம்ப பிடிக்கல அப்படின்ற இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து இந்த நட்சத்திரம் வந்து குறிக்கும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு தலைப்பையும் வந்து ஆழமா பார்க்க போறோம். ஒவ்வொரு தலைப்புலயும் உங்களோட கேரக்டர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இது. முக்கியமா அதிதேவத்தை பத்தி, நம்ம யமனை பத்தி பேசும்போது உங்களோட நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி பேசுற மாதிரியே இருக்கும். அதுதான் அந்த அந்த எனர்ஜி வந்து அந்த எனர்ஜி வந்து ரொம்ப சிமிலரா இருக்கும் நீ உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜியோட. சோ இங்க வந்து புருஷார்த்தம் வந்து இந்த நட்சத்திரத்தோட புருஷார்த்தம் வந்து அர்த்தம். நான் புருஷார்த்த வீடியோவோட ஏற்கனவே நாங்க விரிவா பேசியிருக்கோம். அதை வந்து நான் லிங்க்ல போட்டுடுறேன். முக்கியமா 4 புருஷார்த்தங்கள் இருக்கு: தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். சோ இந்த நட்சத்திரத்தான புருஷார்த்தம் வந்து அர்த்தம். சோ நிறைய பாடங்கள் வந்து அர்த்தங்கள் சம்பந்தப்பட்டது, பொருள் சேர்க்கிற சம்பந்தப்பட்டதா. தட் இஸ் காசு சேர்க்கறது, ரிசோர்சஸ் சேர்க்கறது, வேல்யூ சேர்க்கறது, இத சுத்தி இருக்கிற பாடங்கள் வந்து நீங்க நிறைய அனுபவிச்சிருப்பீங்க இந்த ஜென்மத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பரணினா என்ன அப்படின்னு அந்த பெயரோட விளக்கத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பரணினா வந்து தாங்குவது, சுமப்பது. ஸோ
இதோட சின்னம் வந்து யோனி. ஆஹ் பிறப்பு என்பது வந்து ஒரு ஈஸி, பிரசவங்கிறது வந்து ஒரு ஈஸி விஷயம் கிடையாது, யாருமே ஈஸின்னு சொன்னது கிடையாது. ஸோ இங்கிலீஷ்ல வந்து இதை வந்து லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. லேபர்னா உழைப்புன்னு அர்த்தம். ஸோ இதோட சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் வந்து, பிரசவத்தோட சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பொறுமை, சகிப்புத்தன்மை, போராட்டம், தியாகம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணுமே தவிர ஈஸி, சுலபம் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதே கேரக்டர்ஸ் வந்து இந்த மக்கள்கிட்ட பார்க்கலாம். சகிப்புத்தன்மை, போராட்டம், தியாகம், பொறுமை, இதெல்லாமே இந்த மக்கள் கிட்ட நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஈஸி நட்சத்திரம் கிடையாது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. இது வந்து இந்த மக்களும் ஈஸியான லைஃப் வந்து வாழ்ந்திருக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த சின்னம் வந்து நீங்க ஒரு டோர் மாதிரி யோசிக்கலாம், ஒரு துவாரம் மாதிரி யோசிக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஆன்மா வந்து இந்த உலகத்திற்கு நுழையும் துவாரம் வந்து யோனி. ஸோ இதே துவாரம் வந்து நம்ம யமனை பத்தி பேசும்போதும் அது வரும். அது அப்புறமா நான் விரிவா சொல்றேன். ஸோ இந்த இந்த நட்சத்திரம் வந்து பிறப்பு, மரணம், மறுபிறப்பு, மாற்றங்கள் இதெல்லாம் சார்ந்த நட்சத்திரம் தான் அது. ஸோ வந்து இப்ப கருவறை எடுத்தீங்கன்னா அதோட நீர் வந்து எப்போ உடையும்னு நம்ம சொல்லவே முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்னு. இந்த காலத்துல பண்றாங்க, சி செக்ஷன்ங்கிறதுனால டேட் எல்லாம் சூஸ் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறாங்க. பட் ஜென்ரலா இயற்கையா பேசும்போது குழந்தை எப்போ பிறக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த மக்களோட மனசுல வந்து உருவாகும் ஒரு புரட்சி உணர்வு, இது வந்து எப்போ வெடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. தாங்கிட்டே இருப்பாங்க. பட் எப்போ வந்து அது வெடிச்சு ஒரு போராட்டமா மாறும், ஒரு சேஞ்சா மாறும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து இந்த நட்சத்திரத்தோட சாரம், எசன்ஸ். ஏன்னா இந்த மக்கள் வந்து சொசைட்டியோட ஒத்து போக மாட்டாங்க. சொசைட்டி வந்து ரொம்ப நாளா வந்து நியாயப்படுத்துற விஷயமும் அது அதர்மமா இருந்ததுன்னா அவங்களால அதை ஏத்துக்க முடியாது. ரொம்ப நாளா பண்ணதுனால அது தர்மம் ஆயிடாதே அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ இந்த குணம், அந்த தாங்கி 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 வெடிக்கிற குணம் வந்து இவங்க கிட்ட நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்த நட்சத்திரத்தோட அத்தி தேவதா அது வந்து யமன். யமன் வந்து அஷ்ட திக் பாலகர்கள்ல வந்து ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவோம். அஷ்டம்னா 8, திக்னா டைரக்ஷன், திசைகள், பாலகர்கள்னா வந்து காவலர்கள். ஸோ இந்த 8 திசை காவலர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. குபேரன், இந்திரன், ஈசானம், சிவனோட ஈசானம், ருத்ரன், இந்த மாதிரி இருக்காங்க. இதுல வந்து தெற்கு, தட் இஸ் சவுத் டைரக்ஷன்ல வந்து காவல் காக்கிறது தான் வந்து யமன். இங்கேயும் பாருங்க துவாரம். இந்த துவாரம் மூலியமா வந்து இந்த ஆத்மா இந்த உலகத்தை விட்டு வெளியில போகும். சின்னம் வந்து ஆத்மா இந்த உலகத்துல என்டர் ஆன துவாரம். அதி தேவதா வந்து இந்த ஆத்மா இந்த உலகத்தை விட்டு வெளியில போற துவாரத்தை காவல் காக்கிற தெய்வம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து யமனை பத்தி நீங்க யோசிச்சு வச்சதெல்லாம் மறந்துடுங்க. ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியா யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னா, ஐயோ பயப்படணும், யமனா பார்த்தா பயப்படணும், அவர் வந்து ரொம்ப பயமுறுத்துற பர்சன் அப்படி இப்படின்லாம் ஏதாவது நினைச்சு வச்சிருந்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டா இரேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா யமன் வந்து நம்ம தர்மராஜான்னு சொல்லுவோம். தர்மத்தோட ஒருத்தரை நீங்க சேர்க்கும் போது அவரை பார்த்து எதுவும் பயப்படணும்? அவர் தர்மத்தை தானே காக்க வந்திருக்காரு. சோ அவரை பத்தி நம்ம வந்து புரிஞ்சுக்கும் போது உங்களை பத்தி கொஞ்சம் நீங்க புரிஞ்சுப்பீங்க. சோ யமன் வந்து யாருக்கு பிறந்தார்னா சூரிய பகவானுக்கு பிறந்தார். சூரிய பகவானுக்கும் சரண்யு தேவிக்கும் பிறந்த குழந்தை தான் யமன். சரண்யு தேவி வந்து சூரிய பகவானோட ஒளிய வந்து தாங்க முடியாம அவரோட நிழலையே வந்து அவரோட ரீப்ளேஸ்மெண்டா வச்சுட்டு ஒரு குதிரை வடிவத்துல பூமிக்கு போயிடுவாங்க. இது வேற யாருக்கும் தெரியாது. அந்த நிழல் வடிவம் வந்து சாயா அப்படின்னு சொல்லுவோம். சாயாக்கும் சூரிய பகவானுக்கும் பிறக்கிற குழந்தை தான் சனி பகவான்.
அதை தவிர்த்து அவங்களுக்கு இன்னொரு குழந்தையும் இருந்தது, இன்னும் 2 3 குழந்தை இருந்தது. தப்தின்னு ஒரு குழந்தை, அந்த ரிவர், அந்த நதியை வந்து, தப்தி நதி வந்து அவங்களோட குழந்தை. ஸோ என்ன ஆகும்னா, சாயா வந்து அவங்க குழந்தைய வேற மாதிரி நடத்துவாங்க, யமன் தட் இஸ் சரண்யா தேவியோட குழந்தைய வேற மாதிரி நடத்துவாங்க. இதை எல்லாரும் யாருமே அதை தட்டி கேட்க மாட்டாங்க. ஆனா யமனால அதை பொறுத்துக்க முடியாது. அது எப்படி ஒரு அம்மா வந்து சில குழந்தைகளை ஒரு விதமா நடத்துறாங்க, இன்னொரு குழந்தைய வேற மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு போய் அவரு போய் சண்டை போடுவார் சாயா தேவி. சாயா தேவி வந்து சாபம் விட்டுருவாங்க, உன் கால் வந்து புழுத்து போயிடும் அப்படின்னு. அதை வந்து அவரால் ஏத்துக்கவே முடியாது. எப்படி ஒரு அம்மா வந்து தன் குழந்தையே வந்து சாபம் விட முடியும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார். அப்புறமா தான் சூரிய பகவான் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அவருக்கு தெரிய வரும், இந்த மாதிரி இருக்கிறது வந்து சாயா தேவி வந்து சரண்யா தேவி கிடையாது அப்படின்னு. சோ எல்லாரும் குவைட்டா இருக்கிற இடத்துல தட்டி கேட்டதுனால சூரிய பகவான் அவருக்கு தர்மராஜா அப்படின்னு பேர் வைப்பார். சோ இத நீங்களும் அனுபவிச்சிருக்கலாம் உங்க லைஃப்ல. தர்மம் எங்க ஃபாலோ பண்ணலையோ அதை வந்து எல்லாரும் குவைட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் அதை தட்டி கேட்டிருக்கலாம். இன்னொரு விஷயம், உங்க அம்மா கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இதர் வந்து நீங்க வந்து ஒரு நான் என் அண்ணாவை விட என்னை வந்து என் அண்ணாவை வந்து என்னை விட அதிகமா லவ் பண்றாங்க, இல்லாட்டி என் தங்கச்சி என்னை விட அதிகமா லவ் பண்றாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு லைக் நான் ஒரு ஈஸி குழந்தை கிடையாது, எனக்கு நிறைய பிரச்சனைகள், ஆனா மற்ற குழந்தைகள்லாம் ரொம்ப ஈஸியா எல்லாம் டக்கு டக்குன்னு படிப்பு முடிச்சுட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, எனக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணிருக்கலாம். ஸோ இதே யமனுக்கு என்ன நடந்ததோ அது ஏதாவது உங்களுக்கும் நடந்திருக்கலாம் உங்க லைஃப். நெக்ஸ்ட் யமன் வந்து நம்ம முதலா பித்ருலோகத்துக்கு வழி பதித்தவர் அப்படின்னு ரிக்வேதத்துல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு புது பாதையை உண்டாக்கி வேற லோகத்துக்கு, பித்ருலோகத்துக்கு மற்றவங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு போனவர் அப்படின்னு ரிக்வேதத்துல இருக்கு. அண்ட் ரிக்வேதத்துல வந்து பித்ருலோகம் வந்து ஒரு பயப்படுற லோகம் கிடையாது. இங்க வந்து நம்ம பித்ருக்கள் எல்லாம் யமனோட சேர்ந்து ஒரு பெரிய மரத்துக்கு அடியில உட்காந்து சோமா குடிக்கிற மாதிரி இருக்கு. சோமாங்கிறது வந்து நம்ம அமிர்தம், பார்க்கடல் கடைஞ்சி வர அமிர்தம் வந்து சன்ஸ்கிரிட்ல சோமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அகேன் யமன் வந்து ஒரு முன்னோடி, அதனால அவர் வந்து பித்ருக்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி முன்னோர்களின் ராஜா அப்படின்னு சொல்லுவோம். அவர் தான் நம்மளுக்கு வழி ஃபர்ஸ்ட் காமிச்சவர். ஸோ இந்த மக்களும் வந்து எல்லாரும் நடந்த பாதையை விட்டுட்டு ஒரு புது பாதைய நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. லைக் நீங்க பிறந்து வளர்ந்த ஏரியால யாருமே வந்து வெளிநாட்டுக்கு போகாம இருந்திருக்கலாம், நீங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன் வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம். ஸோ இன்னும் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ யாரும் ரிஸ்க் எடுக்காம இருக்கிற விஷயங்கள் நீங்க அதை பண்ணிருக்கலாம். இந்த 2 கதை வந்து நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யமனும் சாவித்ரிக்கும் நடந்த கதை, சத்யவான் சாவித்ரி. நிறைய பேர் சாவித்ரி விரதம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கணவருக்காக, கணவரோட ஆயுளுக்காக. ஸோ சத்யவான் வந்து யமன் வந்து சத்யவானோட ஆத்மாவை கூட்டிட்டு போறதுக்கு வரும்போது சாவித்ரி வந்து அவங்க தப்பு சக்தினால வந்து ஃபாலோ பண்ணிட்டு யமலோகம் வரைக்கும் போயிடுவாங்க அவங்க ஹஸ்பண்டுக்காக. இத பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு யமன் வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னாலும் கேளு, ஆனா உன் ஹஸ்பண்டோட லைஃப கேட்காத, சத்யவானோட உயிரை கேட்காத அப்படின்பாரு. அப்போ சாவித்ரி ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்ணுவாங்க, எனக்கும் சத்யவானுக்கும் 100 குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்றாங்க. அப்போ யமனால ஒன்றும் பண்ண முடியாது. சோ அவர் வந்து விட்டுட்டு போயிடுவார், சத்யவானோட உயிரை விட்டுட்டு போயிடுவார். இன்னொரு ஸ்டோரி வந்து யமனுக்கும் மார்க்கண்டேய மகரிஷிக்கும் நடந்த ஸ்டோரி. மார்க்கண்டேய மகரிஷி வந்து மிருகண்டுங்கிற முனிவர் வந்து சிவபெருமான் கிட்ட பூஜை பண்ணி குழந்தை வரம் கேட்பாரு. சிவபெருமான் கேட்பாரு,
உனக்கு ரொம்ப நல்ல குழந்தையா 16 வருஷம் வாழற குழந்தையா வேணுமா, இல்ல நல்ல குணங்கள் இல்லாத குழந்தையா 100 வருஷம் வாழற குழந்தையா வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு நல்ல குழந்தையா கொடு அப்படின்றவாரு. சோ அந்த 16 வருஷம் வரும்போது அவங்க ரொம்ப அவங்க அம்மா அப்பா ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்து மார்க்கண்டேயர் கேட்பாரு, என்ன ஆச்சு அப்படி. அப்ப அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி 16 வருஷம் தான் உன்னால நீ உயிரோட இருப்ப அப்படின்னு. ஸோ அவரு மார்க்கண்டேயர் என்ன பண்ணுவாரு, சிவனுக்கு தபஸ் பண்ணி சிவ பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ யமன் வருவார் கூட்டிட்டு போறதுக்கு மார்க்கண்டேயரை. அந்த பாசம் வந்து அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சிவலிங்கம் மேல விழுந்ததுனால சிவபெருமான் வந்து அவரை எட்டி முதுகுல உதைச்சிருவார். இந்த 2 ஸ்டோரியில வந்து முக்கியமா நான் என்ன சொல்லணும்னு ட்ரை பண்றேன்னா, யமன் வந்து அவர் வேலையை தான் பாக்குறாரு. பேசிக்கா அவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அந்த வேலையை வந்து அவர் பண்றாரு. பட் அந்த வேலை வந்து தடங்கள். அவரால முடிக்க முடியல அந்த வேலையை. சோ இந்த மக்கள் கிட்டயும் நம்ம இந்த ப்ராப்ளம நீங்க சந்திச்சிருக்கலாம். பரணி மக்கள் ஏதாவது ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல யாராலையுமே நீங்க சரியா நீங்க இப்படி பண்ணாலும் தப்பு அப்படி பண்ணாலும் தப்பு அப்படின்ற ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல நீங்க நீங்க சந்திச்சிருக்கலாம் வேலை விஷயத்துல, கெரியர்ல. இல்லைன்னா ஒரு வேலையை கம்ப்ளீட்டா முடிக்க முடியாம டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற வேலைக்கு போயிருக்கலாம். இல்லைன்னா பாதியில வேலையை விட்டுட்டு போயிருக்கலாம், குவிட் பண்ணிட்டு போயிருக்கலாம். சோ இந்த மாதிரி டஃப் சிச்சுவேஷன் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் உங்களோட வாழ்க்கையில. சோ இப்போ நம்ம வந்து குணங்களை பத்தி பார்க்க போறோம். சோ நீங்க வந்து சின்னத்தை பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கிற சின்னம். அத்தி தேவதா பாத்தீங்கன்னா யம தர்மராஜா, நம்ம இறக்கும் போது நடக்கிற விஷயம். சோ வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடையில இருக்கிற காலம். சோ இந்த மக்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி, படைக்கிற எனர்ஜி, அழிக்கிற எனர்ஜி. இந்த எனர்ஜிக்கு நடுவுல இருக்கிற மக்கள். சோ இவங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரீம்ஸை தான் டீல் பண்ணுவாங்க. ஆஹ் அப்பாவித்தனமா இருக்கிறது, அப்புறம் ஞானியா மாறுறது. சோ ரொம்ப சாஃப்டா இருந்து நிறைய அடிபட்டு ஒரு ஞானம் வந்து ஆளே மாறுறது. இல்லைன்னா ஒரு இன்பத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையில ஒரு போராட்டம். லைஃப் ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுல இருந்து கம்ப்ளீட்டா லைஃபே வெறுத்து வேற மாதிரி இருக்கிற பர்சனா மாறுறது. சோ இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் டிரான்ஸ்ஃபர்மேஷன், லைக் நம்ம ஆளே புரட்டி போட்டு நம்ம கேரக்டரே மாத்தி போடுற டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இந்த மக்கள் சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் பட் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க சந்திச்சாலும் வந்து எப்படி நான் சொன்னேனோ, அந்த குழந்தை வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு கீழே விழுந்தா இமீடியட்டா என்ன ஆகும் ஒரு குழந்தைக்கு? அழுது பிரச்சனை பண்ணி ரொம்ப இதாகி, பட் அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு இவங்க தான் கீழே விழுந்தாங்களா அப்படின்ற மாதிரி எழுந்து போய் திரும்ப விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த டக்குனு எழுந்து திரும்ப போராடுற சக்தியும் அவங்க கிட்ட இருக்கு. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி யமன் வந்து தர்மத்தை வந்து தட்டி கேட்டாரோ, அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து தர்மம், பொறுப்பு, அப்புறம் அந்த விளைவுகளை நேரடியா சந்திக்கிறது, இது என்ன ஏதுன்னு யோசிக்காம தப்புனா தப்பு அப்படின்னு நேரா போய் சண்டை போடுறது, இந்த குணங்களும் இவங்க கிட்ட ஜாஸ்தி. சோ எல்லா நட்சத்திரம் ராசி எல்லாமே வந்து ரொம்ப டெவலப்பான ஆன்மாக்களும் இருக்கு, ரொம்ப டெவலப் ஆகாத ஆன்மாக்களும் இருக்கும். சோ ரொம்ப நீங்க டெவலப் ஆல, ரொம்ப பக்குவம் ஆல உங்க ஆன்மா அப்படின்னா வந்து எப்படி இந்த ஒவ்வொரு லைட்ல இருந்து ஒவ்வொரு தீல இருந்து மாறிட்டே தாவிட்டே இருக்குமோ அந்த பூச்சி மாதிரி தாவிட்டே இருப்பீங்க. பட் ரொம்ப பக்குவம் அடைந்த ஆத்மா வந்து இந்த சக்திய வந்து ஒரு உயர்ந்த நோக்கத்துக்கு நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு ஜோதிடம், ஆன்மீகம் இதுலலாம் ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி இருக்கும். சோ பரணியோட அதிபதி கிரகம் என்னன்னா சுக்கிரன். சுக்கிரன் வந்து படைக்கும் திறன் கூட தான் இது வந்து கிரியேட்டிவிட்டி கூட தான் வந்து இத சம்மந்தப்படுத்துவோம். அழிக்கிறது கூட கிடையாது யூசுவலா. ஆஹ் இது வந்து சுக்ராச்சாரியார் வந்து அசுர குரு. இந்த சுக்ராச்சாரியார் வந்து ஆஹ் பயங்கரமா தபஸ் பண்ணி சிவன் கிட்ட இருந்து மிருத சஞ்சீவன வித்யா கத்துப்பாரு.
இந்த மிருத சஞ்சீவன வித்யா வந்து இறந்தவர்களை திரும்ப உயிர் கொடுக்கிற சக்தி அது. ஸோ அதை யூஸ் பண்ணி நிறைய அசுரர்களுக்கு வந்து அவர் வந்து உயிர் கொடுத்திருக்காரு. அகைன் இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா இறப்புலேருந்து பிறப்புக்கு இந்த சக்தி, டெத் ரீபர்த், மறுபிறப்பு, இந்த சக்தி வந்து நீங்க இதுலயும் கிரகங்களையும் கிரகாதிபதியிலையும் நீங்க பார்க்கலாம். இந்த கோவிலை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோவில். இது வந்து திரிஷூர்ல இருக்கு. இந்த கோவில் வந்து பரணி நட்சத்திரம் அன்னைக்கு பத்ரகாளிக்கு ரொம்ப விசேஷம். இந்த பத்ரகாளியோட எனர்ஜியும் பரணி நட்சத்திரத்தோட எனர்ஜியும் நீங்க வந்து சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம். ஏன்னா பத்ரகாளியும் வந்து பார்வதியோட ஒரு உருவம். பார்வதி தான் வந்து இந்த உலகத்துக்கே அம்மான வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம். அதே காளி வந்து அழிப்பு சக்திய வந்து குறிப்பிடும். தட் இஸ் தீய சக்தி, உலகத்துல இருக்கிற தீய சக்தியும் சரி, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தீய சக்தியும் அழிக்கிற சக்தியை தான் வந்து பத்ரகாளி வந்து குறிப்பிடும். சோ இந்த பரணி நட்சத்திரக்காரங்கள் வந்து உங்களுக்கே ஒரு ஈர்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மன் நமஸ்காரம் பண்றதுல நீங்க ரொம்ப ஈடுபாடு உள்ளதா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அப்படி இல்லைன்னா கூட வந்து அம்மனை வந்து வழிபடுறது வந்து உங்களுக்கு ரொம்ப விசேஷம். சோ இப்போ வந்து பதங்கள் பத்தி பார்க்க போறோம். என்னெல்லாம் பதங்கள்னு. பதங்கள் வந்து என்னன்னா, நவாம்ச கட்டத்துல ஒரு கிரகம் வந்து பரணி நட்சத்திரத்துல உங்க ராசியில இருந்ததுன்னா, நவாம்ச கட்டத்துல அது எந்த ராசியில வந்து விழுது அப்படிங்கிறது தான் இது. சோ ஃபர்ஸ்ட் பதம் வந்து சிம்ம நவாம்சத்துல விழும். இது வந்து தலைமை, படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் குறிக்கும். பட் நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது, கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து அகங்காரமா மாறாம பார்த்துக்கணும். செகண்ட் பதம் வந்து கன்னி. கன்னி வந்து ஆக்சுவலா நல்லது. ஏன்னா வந்து இந்த நட்சத்திரம் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸோட டீல் பண்ணுது இல்லையா? லைக் இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீம். ஸோ கன்னி வந்து ஒரு நடுநிலைமைய கொண்டு வரும், ஒரு ப்ராக்டிகாலிட்டியை கொண்டு வரும். பட் இதுல வந்து நீங்க கொஞ்சம் சுய விமர்சனம் வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். துலா நவாம்சம் வந்து ரொம்ப உறவுகள்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் செலுத்துறது. பட் இதுல வந்து நீங்க முக்கியமா வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது லிமிட். ஏன்னா பரணி நட்சத்திரக்காரங்கள் வந்து லிமிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்ங்கிறதுனால வந்து லிமிட் கொஞ்சம் தெரியாம பயங்கரமா ஒரு உறவுல வந்து எல்லா எமோஷனையும் எல்லா உணர்ச்சிகளையும் செலுத்தி அடிபடுறது வந்து தவிர்க்கணும். கடைசி தான் வந்து விருச்சிக நவாம்சம். இது வந்து கொஞ்சம் எனர்ஜி வந்து ரொம்ப ஹை. ஏன்னா விருச்சிகமும் மாற்றலுக்கான ராசி, பரணியும் மாற்றத்துக்கான நட்சத்திரம். ஸோ மாற்றம், இந்த எனர்ஜி இதை வந்து ப்ராப்பரா சேனல் பண்ணணும். இல்லைன்னா பயங்கர பிக் சேஞ்சஸ், பெரிய மாற்றங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணலாம். திரும்ப இந்த ஸ்லைடுக்கு போறோம். நான் சொல்ல விட்ட விஷயங்கள், மரம், விலங்கு, பறவை. இதோட மரம் வந்து நெல்லி மரம். நெல்லி மரம் வந்து விஷ்ணுக்கும் லக்ஷ்மிக்கும் ரொம்ப விசேஷமான மரம். இந்த நட்சத்திரத்தோட கிரகம் வந்து சுக்கிரன். சுக்கிரனோட பிரத்யதி தேவதா லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மிக்கு நெல்லி மரம் ரொம்ப விசேஷம். இந்த கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆதிசங்கரர் வந்து பிக்ஷை கேட்க போகும்போது ஒரு வீட்டுக்கு போவாரு. அங்க ரொம்ப வறுமையில அடிபட்டு ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க அந்த அம்மா. அதனால கனகதாரா ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரமா பாடி லக்ஷ்மி வந்து கூரையை பிச்சுட்டு கோல்டுல நெல்லிக்காய வந்து கொட்டுவாங்க. ஸோ ஃப்ரைடே நிறைய பேர் வந்து நெல்லிக்காய் வந்து ஒரு மாலையா கட்டி லக்ஷ்மிக்கு கொடுப்பாங்க. இது ஒரு ரெமடியா, பரிகாரமா. நெக்ஸ்ட் விலங்கு. நீங்க ஆண் யானை பாத்தீங்கன்னா எப்பவுமே தனியா தான் இருக்கும். யானைங்க கூட்டமா இருக்கும்போது அதுல வந்து பெண்கள் தான் இருப்பாங்க. அந்த கூட்டத்துல பெண் யானை தான் இருக்கும். அம்மா, அத்தைகள், பாட்டிகள், ஈவன் அண்ட் குழந்தைகள்.
ஆண் யானை வந்து ஒரு வயசு ரீச் ஆனதுக்கு அப்புறம் அது தனியா போயிடும். இன்னொரு ஆண் யானை கூட அது போலாம், இல்லைன்னா தனியா இருக்கலாம். சோ அதே மாதிரி இந்த மக்களும் வந்து அவங்களோட பாதை வந்து தனி. சோ அவங்க ஒரு கூட்டமா இருக்கிறத வந்து விரும்ப மாட்டாங்க. அவங்களோட சிந்தனை, அவங்களோட பார்த்து டிஃப்ரெண்டா இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து விலங்குகள்ல யானைகள் தான் வந்து இறுதி சடங்குல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒரு யானை இறந்துருச்சுன்னா அந்த யானை மேல ஆஹ் இலைகள், அப்புறம் மரக்கிளைகள் எல்லாம் போட்டு கவர் பண்ணி, அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் அதே இடத்துக்கு வந்து அந்த யானையை ஞாபகப்படுத்தி ஒரு கும்பலா அங்க இருந்துட்டு போவாங்க. சோ இந்த மாதிரி இறுதி சடங்குகள், யமன் சம்பந்த சடங்குகள்ல வந்து விலங்குகள்ல யானை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். அதே மாதிரி காக்கா. காக்கா வந்து பறவைகள்ல ரொம்ப புத்திசாலி காக்கா. எப்படி விலங்குகள்ல யானை ரொம்ப புத்திசாலி. காக்கா வந்து நீங்க ஒரு சோறு வச்சீங்கன்னா அந்த காக்கா வந்து ஞாபகம் வச்சுக்கும். உங்களோட சட்டையோட ட்ரெஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கும். அண்ட் நீங்க கல்ல தூக்கி அடிச்சா கூட அந்த காக்கா வந்து ஞாபகம் வச்சுக்கும் நீங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படின்றத. அத மத்த காக்கைகளுக்கும் அது சொல்லும், அது குழந்தைகளுக்கும் அது சொல்லும். அண்ட் ஏதாவது ஒரு காக்கா இறந்ததுன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கும்பலா எல்லா காக்காவும் சுத்து கட்டி அந்த காக்காக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். காக்கா வந்து நம்ம பித்ரிகளோட சம்பந்தப்பட்டுவோம். இந்த பித்ருக்கள் வந்து இந்த லோகத்துக்கு என்டர் ஆகிறதுக்கு ஒரு காக்கைய வந்து யூஸ் பண்ணி, அந்த காக்கா மூலியமா இந்த லோகத்துக்கு என்டர் ஆகி நீங்க ஏதாவது படைப்பு வச்சீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு போய் பிளஸ் பண்ணிட்டு போறது வந்து ஐதீகம். சோ அதுவும் யமன் சம்பந்தப்பட்டது. அதனாலதான் அந்த அமாவாசை அப்ப வந்து காக்கைக்கு சோறு வைக்கிறது, பித்ருக்கள் வர்றாங்க. சோ இந்த 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 பூமியையும் பித்ருலோகத்தையும் நடுவுல செல்றது வந்து காக்கா. சோ அந்த குணம் நோக்கிதான் பரணி நட்சத்திரம் இருக்கணும். தட் இஸ் உங்க சக்தி. பரணி நட்சத்திரத்தோட சக்தி பேர் வந்து அபபரணி சக்தி. அபபரணினா கிளென்ஸ் பண்றது, ரிமூவ் பண்றது, தேவையில்லாத விஷயத்த வந்து கழிக்கிறது. சோ அபபரணி சக்தி தான் உங்களோட சக்தி. அந்த சக்தியை நோக்கிதான் நீங்க வந்து செல்லணும். அது உங்க ஏற்கனவே இருக்கிற சக்தி தான் அது. அத வந்து நீங்க எது உங்களுக்கு நோ லாங்கர், உங்க வாழ்க்கையில எது நோ லாங்கர் உங்களை வந்து ஹெல்ப் பண்ணுதோ, நெகட்டிவிட்டி இருக்கிறதோ, அது எல்லாத்தையும் கழிச்சு அதை வந்து ரிமூவ் பண்ணி ஒரு பெட்டர் பர்சனா மாறுறதுதான் வந்து உங்களோட சக்தி. அதை நோக்கிதான் நீங்க இந்த வாழ்க்கையில செல்ல வேண்டியிருக்கும். வர்ணமா வந்து நான் கவர் பண்ண மறந்துட்டேன். வர்ணம் வந்து நேச்சர் வர்ணம் அப்படின்னு சொல்லி, நேச்சர்கள்லாம் வந்து ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஜப்பானுக்கு போனோம்னா வந்து அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்க மக்கள் கூட அவங்களோட பாஷை எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து நேச்சர்கள் ஆகும். ஸோ ஒரு பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அந்த ஃபீலிங்ல தான் அவங்களுக்கு இருக்கும் இந்த சொசைட்டில. நான் வந்து இந்த சொசைட்டில வந்து நான் வந்து ஃபிட் ஆகல அப்படின்ற மைண்ட்ல தான் அவங்களுக்கு இருப்பாங்க. இந்த கால் மார்க்ஸ்ன்னு ஒருத்தர் இருப்பார், மார்க்சிஸ்ட் ஐடியாலஜி வந்து கிரியேட் பண்ணுவார். அவரு பரணி நட்சத்திரம் தான். ஸோ இந்த மாதிரி சிந்தனைகள் வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் அவங்க ஆரம்பிச்சு வச்சது வந்து ஒரு பெரிய புது பாதை ஆயிடும். ஸோ அதுதான் இவங்களோட சக்தி. ஏதாவது கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? இந்த கணம் வந்து மனுஷ கணம் இல்லையா? கணம் வந்து மனுஷன். இதுல ஒரே ஒரு கேள்வி எனக்கு இருக்குக்கலாம். இப்ப இந்த நவாம்சம் நம்ம சொன்னீங்கல்ல, அந்த நவாம்சத்தை வந்து நம்ம ராசி கட்டத்தை வந்து பார்த்துதான் நம்ம பரணி நட்சத்திரம் வந்து எதுல இருக்கு, லக்னத்துல இருக்கா, சந்திரன், சூரியன், ஆத்மகாரகன், இந்த இதுல எந்த கிரகத்துல பரணி நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்துட்டு அதே கிரகம் வந்து நவாம்சத்துல வந்து எதுல இருக்குன்னு பாக்குறதுதான் வந்து இந்த நவாம்ச பாதமா? அப்படிதான் பார்க்கணுமா? நவாம்சம்னு ஒரு தனி கட்டம் இருக்கு. ராசி கட்டம் மாதிரி அது இன்னொரு கட்டம்.
ஸோ நவாம்ச கட்டம் வந்து உங்களோட கிரகங்களோட பலத்தை பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். லைக் ராசி கட்டத்துல உங்க கிரகம் ரொம்ப உச்சத்துல இருக்கு, ஆனா நவாம்சத்துல நீச்சத்துல இருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு மரம் மாதிரி பார்க்கலாம். மரம் நல்லா வளர்ந்துருக்கு, ஆனா பழம் பழக்கல, அந்த மாதிரி பார்க்கலாம். இல்ல ராசி கட்டத்துல ரொம்ப வீக்கா இருக்கு, ஆனா நவாம்ச கட்டத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கடைசியில கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நவாம்ச கட்டம் வந்து வேற எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, ஜாதகம், கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சூரியன் வந்து ராசி கட்டத்துல பரணி இல்ல 4வது பாதத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ நவாம்சத்துல வந்து அது விருச்சிகத்துல இருக்கும், விருச்சிக ராசியில இருக்கும். உங்க லக்னம் வந்து 2வது பதம், உங்க லக்னம் வந்து பரணி நட்சத்திரம் 2வது பதம் அப்படின்னா, உங்க நவாம்சத்துல உங்க லக்னம் வந்து கன்னி ராசியா இருக்கும். ஓகே. ஸோ என்னோடது வந்து சூரியன் வந்து பரணி நட்சத்திரம் காமிக்குது ராசி கட்டத்துல. அதே வந்து நவாம்சத்துல வந்து சூரியன் வந்து விருச்சிக ராசியில இருக்கு. ஸோ அப்பனா எனக்கு வந்து 4வது நவாம்சம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? அதான் அதோட பலன். பதம். ஸோ ஓகே. உங்களுக்கு வந்து நிறைய ஈகோ வந்து அடி வாங்கியிருக்கும். நிறைய. ஸோ இது வந்து ஒரு ஆழமான ஒரு நிறைய வந்து இதற்காக நீங்க மெனக்கெட்டு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்லியிருக்கீங்க. புதுசா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது வந்து மிக ஆழமா அவங்க வந்து இத எடுத்திருக்காங்க. நீங்க போக போக இது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுடைய ஒரு ஜெனரல் கேரக்டர் பரணி நட்சத்திரமா இருந்துச்சுன்னா, இதுல இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அடுத்து வந்து நம்ம இன்னும் நட்சத்திரங்கள பத்தி ஒவ்வொரு நட்சத்திரமா நம்ம பார்க்கலாம். நன்றி கலா. உங்களுடைய நிறைய நீங்க வந்து இதுக்காக உழைச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இத பார்க்கும்பொழுது தெரியுது. உங்களுடைய பணி இன்றும் தொடரட்டும்.